அடுத்து சந்திக்கவிருக்கும் தம்பதி தங்களுடைய திருமணம் அதிக ஆடம்பரமின்றி நடைபெறும் என்று நினைத்திருந்தனர். ஆனால் அவர்களுடைய குடும்பத்தினரோ வேறொன்றை நினைத்தனர். ஒரு திருமணம் என்பது சுற்றமும் நட்பும் சூழ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ஒரு திருவிழா போன்று நடைபெற வேண்டும் என்று விரும்பினர். எதிர்பார்த்தது ஒன்று, நடந்ததோ வேறொன்று. நூர் ஐஷா முகமது ஷஃபி 2 மாதங்களுக்கு முன் மனம் முடித்தனர். சுமார் 500 விருந்தினர்களை அழைத்து சாதாரண மண்டபத்தில் திருமணம் செய்ய நினைத்தனர். ஆனால் மணமகளுடைய தந்தையோ பிரபல பாடகர் இர்ஃபானுல்லா. அவருக்கு நட்பு வட்டாரம் மிகவும் அதிகம். அதனால் 1800 விருந்தினர்கள் முன்னிலையில் பிரம்மாண்டமான முறையில் நடந்தேறியது இவர்களின் திருமணம். திருமணத்துக்கு வந்து சாப்பாடு எப்படி முக்கியமோ, மணமக்கள் எப்படி முக்கியமோ, அது மாதிரி மண்டபம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மண்டபத்தை வச்சுதான் நம்ம வந்து சொந்தக்காரர்களை எத்தனை பேர் இன்வைட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ண முடியும். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் வந்து பேசி எடுக்கும் போதே மண்டபத்தை பற்றியா ஃபர்ஸ்ட் எங்கே வைக்கலான்னு யோசிச்சோம். எல்லாருக்கும் ஈஸியாகவும் இருக்கணும், நம்மளுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும். ஸோ இது 3 பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த மண்டபம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம இந்த திருமணத்துக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து ஃபுட்ஸிங் தான் மைண்டில் வச்சோம். மற்ற நிறைய மண்டபங்கள் பார்த்தாலும் அது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாயாக இருந்துச்சு. எதுக்கு தேவையில்லாமல் அவ்வளோ செலவு அதில் போடணுமே, அதில் போடாமல் நம்ம வந்து சாப்பாட்டில் மற்ற விஷயத்தில் நம்ம போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நம்ம ஃபுட்ஸிங் தேர்வு பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6000 வெள்ளிக்குள்ளே இது புக் பண்ணிடலாம். ஹோல் டே, காலையிலேருந்து நைட் வரைக்கும். இதே மற்ற இடத்துலலாம் போனீங்கன்னா காலையிலேருந்து மதியானம் தான் மதியானம், அதுக்கப்புறம் வெளியாகும். ஸோ அதனால் நாங்கள் என்ன காலையிலே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வரவங்க எல்லாம் அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் நிக்கா செய்வோம். 11 o'clock நிக்கா ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஃபாலோ பை லஞ்சு முடிச்சுட்டு மணமக்கள் வந்து நம்ம கொஞ்சம் அவுட்டோர் ஷூட்டிங்காக அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னரும் அரேஞ்ச் பண்ணோம். இந்த மண்டபம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டோம். போஷான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரமாண்டமாக இருக்குமே தவிர அந்த உறவுகளோட பிளஸ்ஸிங் இருக்காது. பட் இதில் நம்ம அந்த நிறைவான குடும்பங்கள் இருந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. சார் அந்த எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு. ஸோ ஒரு மண்டபம் வந்து எல்லாரையும் அக்காமடேட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்த வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். விச் இஸ் ஆல்வேஸ் குட் திங். குடும்பம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த 100-200 பேருக்கு கூப்பிட்டு அதுக்குள்ளே சின்னதான இடம் எடுத்து இந்த இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். கல்யாணம் பண்ணுறதாலே வந்து ரொம்ப செலவு அதிகமாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அதுக்கு இப்போ நடக்காது. அந்த ஹோல் இவெண்ட்டும் பார்க்கும்போது இஸ் வர்தி. எங்கள் கல்யாணம் வந்து ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம் ஜெயன்னு இருந்துச்சு. நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு ரொம்ப ஹாப்பியான டே. ஆமாம், எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியான டே, மெமரபிள் டே, அன்ஃபர்கெட்டபிள் டே. அது வந்து ஃபோட்டோஸில் வந்து நிறையா பார்த்து சந்தோஷமாக இருக்கலாம். எப்போ வேணாலும் பார்த்து அது வந்து நம்ம மெமரிஸாக இருக்கும். இங்கிருந்த